பெரிய கோவில் பிருஹாடீஸ்வரர் டெம்பிள் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற சோழர் காலத்து வழிபாட்டு தலமாகும். 1000 ஆண்டுகளை கடந்தும் தமிழர்களின் கட்டிடக்கலை மற்றும் பொறியியல் திறமைக்கு சான்றாக இந்த மாபெரும் கோவில் கம்பீரமாக நிற்கிறது. வரலாற்று பின்னணி. கட்டியவர். இக்கோவில் கிபி 1010ஆம் ஆண்டு மாமன்னர் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டி முடிக்கப்பட்டது. சிறப்பு. இது 1987ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பினால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இறைவன். இக்கோவிலின் மூலவர் பெருவுடையார் அல்லது பிரகதீஸ்வரர் சிவபெருமான் என்றும் தாயார் பெரியநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள். கட்டிடக்கலை மற்றும் பொறியியல் அதிசயங்கள். பெரிய கோவில் அதன் பிரம்மாண்டமான வடிவமைப்பு மற்றும் துல்லியமான கட்டிடக்கலைக்காக உலகம் முழுவதும் வியந்து பார்க்கப்படுகிறது. விமானம் கோபுரம். வழக்கமாக கோவில்களில் நுழைவாயில் கோபுரம் உயரமாக இருக்கும். ஆனால் பெரிய கோவிலில் கருவறைக்கு மேல் உள்ள விமானம் 216 அடி உயரம் கொண்டதாக மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. கும்பம். சிகரம். கோபுரத்தின் உச்சியில் உள்ள சிகரம் கும்பம் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது போன்ற தோற்றத்தை கொண்டது. இதன் எடை சுமார் 80 டன்கள் ஆகும். இவ்வளவு எடையுள்ள கல்லை அக்காலத்தில் எப்படி மேலே கொண்டு சென்றார்கள் என்பது இன்றும் ஒரு பொறியியல் அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது. அஸ்திவாரம். இக்கோவிலுக்கு ஆழமான அஸ்திவாரம் கிடையாது. புவியீர்ப்பு விசையையும் கற்களின் எடையையும் மட்டுமே துல்லியமாக கணக்கிட்டு இன்டர்லாக்கிங் முறையில் கற்களை ஒன்றோடு ஒன்று பிணைத்து கட்டியுள்ளனர். பெரிய நந்தி. கோவிலின் நுழைவாயிலில் அமைந்துள்ள நந்தி சிலை ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. இது 12 அடி உயரமும் 19.5 அடி நீளமும் கொண்டது. கல்வெட்டுகளும் கலைகளும். வரலாற்று பதிவுகள். இக்கோவிலின் சுவர்களில் உள்ள கல்வெட்டுகள் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம், கோவிலுக்கு கொடுத்த கொடைகள், நிலங்கள் மற்றும் அக்கால சமூக பொருளாதார நிலையை பற்றி துல்லியமாக விவரிக்கின்றன. ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள். சோழர் காலத்து அழகிய சுவரோவியங்களும் ஃப்ரெஸ்கோஸ், பரதநாட்டியத்தின் முத்திரைகளை விளக்கும் 108 நடன சிற்பங்களும் இக்கோவிலின் கலை நயத்திற்கு சான்றுகளாகும். முக்கிய அம்சம். முற்றிலும் கருங்கற்களால் கிரானைட் கட்டப்பட்ட இக்கோவிலின் கட்டுமான பணிகள் வெறும் 6 ஆண்டுகளில் நிறைவடைந்தன என்பது சோழர்களின் நிர்வாக திறமைக்கு மிகச்சிறந்த உதாரணம். தமிழகத்தின் கலைப்பண்பாட்டு அடையாளமாக திகழும் தஞ்சை பெரிய கோவில் தமிழர்களின் கட்டிடக்கலை உன்னதத்தின் உச்சமாகும். அருள்மிகு ஆபத்சகாயேஸ்வரர் திருக்கோயில் திருப்பழனம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறுக்கு அருகில் காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த தலம் திருப்பழனம் என்று அழைக்கப்படுகிறது. திருவையாற்றிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோயிலை பற்றிய முக்கிய குறிப்புகள் இதோ. மூலவர் மற்றும் அம்பாள். இத்தலத்தின் முதன்மை கடவுள் சிவபெருமான். அவர் ஆபத்சகாயேஸ்வரர், ஆபத்தில் உதவுபவர் என்று அழைக்கப்படுகிறார். இறைவியின் திருநாமம் பெரிய நாயகி பிருகன்நாயகி என்பதாகும். பெயர் காரணம். மார்க்கண்டேயனுக்காக யமதர்மனை இறைவன் தண்டித்து அவனை காத்த தலம் என்பதால் இங்குள்ள இறைவனுக்கு ஆபத்சகாயேஸ்வரர் என்ற பெயர் வந்தது என்பது ஆன்மீக வரலாறு. திருநாவுக்கரசர் மற்றும் சம்பந்தர். தேவார மூவரில் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரால் பதிகங்கள் பாடப்பெற்ற சிறப்புமிக்க தலம் இது. திருப்பழனம். பழனம் என்றால் வயலும் வயல் சார்ந்த இடமும் என்று பொருள். சுற்றிலும் பசுமையான வயல்களும் இயற்கை எழிலும் சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ளதால் இத்தலம் திருப்பழனம் என்று பெயர் பெற்றது. சப்தஸ்தான தலம். திருவையாறை சுற்றி அமையப்பெற்ற புகழ்பெற்ற ஏழூர் திருவிழா சப்தஸ்தானம் தலங்களில் திருப்பழனம் 2வது தலமாக விளங்குகிறது. கல்வெட்டு சிறப்புகள். இக்கோயிலில் பற்கால சோழர்கள் மற்றும் பல்லவர் காலத்து கல்வெட்டுகள் பல காணப்படுகின்றன. வரலாற்று ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாட்டு தலமாக இது திகழ்கிறது. விஜயாலய சோழன். கிபி 848 முதல் 871 வரை முற்கால சோழர்களின் பெருமைக்குரிய காலத்திற்கு பிறகு மங்கி போயிருந்த சோழ வம்சத்தை மீண்டும் தழைத்தோங்கச் செய்து பிற்கால சோழ பேரரசுக்கு அடித்தளம் அமைத்தவர் விஜயாலய சோழன் ஆவார். அவரை பற்றிய முக்கிய குறிப்புகள் இதோ. பேரரசின் தொடக்கம். தொடக்கத்தில் உறையூரை தலைமையகமாக கொண்டு முத்தரையர் மற்றும் பல்லவர்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு சிற்றரசராகவே இவர் இருந்தார். தஞ்சாவூர் கைப்பற்றல். கிபி 850 வாக்கில் முத்தரையர்களை தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார். அதன்பின் தஞ்சாவூரை சோழர்களின் புதிய தலைநகரமாக மாற்றினார். நிசும்பசூதனி அம்மன் கோயில். தஞ்சாவூரை கைப்பற்றியதன் நினைவாக அங்கு நிசும்பசூதனி துர்க்கையம்மனுக்கு ஒரு கோயிலை கட்டினார். திருப்புரம்பியம் போர். பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே நடந்த வரலாற்று சிறப்புமிக்க திருப்புரம்பியம் போரில் முதிர்ந்த வயதிலும் சோழர்கள் சார்பில் இவர் காட்டிய வீரம் சோழ ஆட்சி நிலை பெற முக்கிய காரணமாக இருந்தது. இவரது உடலில் 96 விழுப்புண்கள் இருந்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. பட்டப்பெயர். இவருக்கு பரகேசரி என்ற பட்டப்பெயர் உண்டு. இவருக்கு பின் வந்த சோழ அரசர்கள் மாற்றி மாற்றி ராஜகேசரி பரகேசரி என்ற பட்டங்களை சூட்டிக்கொண்டனர். சுருக்கமாகச் சொன்னால் மாமன்னர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்றோர் உலகமே வியக்கும் வண்ணம் பெரும் பேரரசை உருவாக்க பிள்ளையார் சுழி போட்டவர் இந்த விஜயாலய சோழனே ஆவார்.
ரட்சகி அம்பாள் சமேத ஸ்ரீ வில்வவனேஸ்வரர் திருக்கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள மிக தொன்மையான வரலாற்று சிறப்புமிக்க சிவாலயங்களில் இதுவும் ஒன்றாகும். இத்தலத்தை பற்றிய முக்கிய குறிப்புகள் இதோ. மூலவர் மற்றும் அம்பாள். இக்கோயிலின் முதன்மை கடவுள் சிவபெருமான். அவர் வில்வவனேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார். இறைவியின் திருநாமம் சர்வஜன ரட்சகி அம்மாள். உலக மக்கள் அனைவரையும் காப்பவள் என்பதாகும். தல விருட்சம். இத்தலத்தின் புனித மரமாக தல விருட்சமாக வில்வ மரம் திகழ்கிறது. பண்டைய காலத்தில் இப்பகுதி அடர்ந்த வில்வ காடாக இருந்ததால் இறைவனுக்கு வில்வவனேஸ்வரர் என்ற பெயர் அமைந்தது. திருவையாறு சப்தஸ்தானம். திருவையாறை சுற்றியுள்ள புகழ்பெற்ற ஏழூர் திருவிழாவில் சப்தஸ்தான தலம் இக்கோயிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நந்திகேஸ்வரரின் திருமணத்திற்காக ஐயாரப்பர் புறப்படும் பெருவிழாவில் இத்தலத்து இறைவனும் இணைந்து வலம் வருவார். வரலாற்று சிறப்பு. இக்கோயில் பல்லவர்கள் மற்றும் பிற்கால சோழர்களின் திருப்பணிகளை பெற்ற பெருமையுடையது. கோயிலின் தூண்களிலும் சுவர்களிலும் உள்ள கல்வெட்டுகள் பழங்கால மன்னர்களின் கொடைகளையும் வழிபாட்டு முறைகளையும் விவரிக்கின்றன. சிறப்பு வழிபாடுகள். இத்தலத்து சர்வஜன ரட்சகி அம்பாளை வழிபாடு செய்வதன் மூலம் குடும்ப ஒற்றுமை பலப்படும், தீராத நோய்கள் மற்றும் ஆபத்துகளிலிருந்து மக்கள் காக்கப்படுவர் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. பிரதோஷம், சிவராத்திரி மற்றும் ஐப்பசி அன்னாபிஷேகம் போன்றவை இங்கு மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் விழாக்களாகும். காவிரிக்கரையில் அமைந்துள்ள திருவையாற்றின் ஆன்மீக பெருமைக்கு சான்றாக விளங்கும் வரலாற்று தலங்களில் இந்த வில்வவனேஸ்வரர் கோயிலும் முதன்மையானது. சேனாதிபதி சிலை வடிப்பகம். தேவா சேனபதி ஸ்கல்ப்சர் ஸ்டுடியோ. கும்பகோணம் சுவாமிமலை. கும்பகோணம் மற்றும் அதன் அருகிலுள்ள சுவாமிமலை பகுதி உலக புகழ்பெற்ற சோழர் காலத்து பாரம்பரிய மெழுகு உருக்கு முறை லாஸ்ட் வாக்ஸ் ப்ராசஸ் வெண்கல சிலைகளுக்கு மிகவும் பெயர் பெற்றதாகும். இந்த மரபில் தலைமுறை தலைமுறையாக சிற்பக்கலையை வளர்த்து வரும் மிக முக்கியமான மற்றும் பாரம்பரியமிக்க வடிப்பகங்களில் தேவ சேனாதிபதி சிலை வடிப்பகம் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இந்த வடிப்பகம் பற்றிய முக்கிய குறிப்புகள். பாரம்பரிய சிற்பக்கலை குடும்பம். பாரம்பரியமாக சிற்பக்கலையில் ஈடுபட்டு வரும் ஸ்தபதிகளால் இந்த வடிப்பகம் நடத்தப்பட்டு வருகிறது. சுவாமிமலையில் உள்ள இந்த சிற்ப கலைஞர்கள் தங்களை சோழர் காலத்தில் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய சிற்பிகளின் வழித்தோன்றல்களாக கருதுகின்றனர். சிறப்பு வாய்ந்த வெண்கலச் சிலைகள். இங்கு இந்து சமய வழிபாட்டு கடவுள்களான சிவன், பார்வதி, நடராஜர், முருகன், விநாயகர், பெருமாள் மற்றும் ஆழ்வார்கள் நாயன்மார்களின் சிலைகள் ஆகம விதிகளின்படி மிக துல்லியமாக வடிக்கப்படுகின்றன. உலகளாவிய அங்கீகாரம். இங்கு செய்யப்படும் சிலைகள் இந்தியாவின் பல்வேறு புகழ்பெற்ற கோயில்களுக்கு மட்டுமன்றி அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளில் உள்ள கோயில்களுக்கும் கலைக்கூடங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கலைத்தரம். கைவினைத்திறன் மற்றும் தொன்மையான மரபுகளை மாற்றாமல் சிலைகளின் முகபாவனைகள், ஆபரணங்கள் மற்றும் உடலமைப்புகளை மிக நேர்த்தியாக வடிப்பது இவர்களின் தனிச்சிறப்பாகும். கும்பகோணம் சுவாமிமலை பகுதியின் பெருமையை உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்லும் கலைக்கூடங்களில் இதுவும் ஒன்றாக திகழ்கிறது. அருள்மிகு ஸ்வேத விநாயகர் திருக்கோயில். வெள்ளை பிள்ளையார் கோயில். தஞ்சாவூர் மாவட்டம். கும்பகோணத்தில் இருந்து சுவாமிமலை செல்லும் வழியில் சுவாமிமலையில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருவலஞ்சுழி என்ற இடத்தில் இப்புகழ்பெற்ற தலம் அமைந்துள்ளது. இக்கோயில் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலின் பரிவார தலங்களில் விநாயகருக்குரிய தலமாக போற்றப்படுகிறது. இத்தலத்தின் முக்கிய சிறப்புகள் இதோ. கடல் நுரை மூர்த்தி. இத்தலத்தின் முதன்மை சிறப்பு இங்கிருக்கும் சுவேத விநாயகர் ஆவார். சுவேத என்றால் சமஸ்கிருதத்தில் வெள்ளை என்று பொருள். தேவர்கள் பார்க்கடலை கடைந்தபோது விநாயகரை வழிபட மறந்ததால் முதலில் ஆலகால விஷம் வெளிப்பட்டது. பின்னர் தங்கள் தவறை உணர்ந்த இந்திரன் கடலில் இருந்து வந்த வெள்ளை நிற நுரையை கொண்டு இந்த விநாயகர் உருவத்தை வழித்து வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. அபிஷேகம் கிடையாது. இந்த மூலவர் சிலை தூய கடல் நுரையால் ஆனது என்பதால் இதற்கு எந்தவிதமான நீர் அல்லது திரவிய அபிஷேகங்களும் செய்யப்படுவதில்லை. சுவாமியின் திருமேனியில் பச்சை கற்பூரம் மட்டுமே சாத்தப்படுகிறது. வலஞ்சுழி விநாயகர். காவிரியாறு இந்த இடத்தில் வலப்பக்கமாக வளைந்து சுழித்துச் செல்வதாலும் இத்தலத்து விநாயகரின் தும்பிக்கை வலப்பக்கமாக சுழித்திருப்பதாலும் இவ்வூர் திருவலஞ்சுழி என்றும் இறைவன் வலஞ்சுழி விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார். தனித்துவமான தந்தங்கள். பொதுவாக விநாயகர் சிலைகளில் ஒரு தந்தம் முழுமையாகவும் மற்றொன்று உடைந்தும் காணப்படும். ஆனால் இத்தலத்து வெள்ளை விநாயகருக்கு 2 தந்தங்களும் முழுமையாக கூர்மையாக காட்சியளிப்பது தனிச்சிறப்பாகும். கட்டடக்கலை மற்றும் கல்வெட்டுகள். இச்சன்னதியில் நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்ட கருங்கல் ஜன்னல், பலகனி மற்றும் கல்லாலான விளக்கு அமைப்புகள் சிற்பக்கலையின் உச்சமாக திகழ்கின்றன. மாமன்னர் ராஜராஜ சோழன் போருக்கு செல்லும் முன்பாக இந்த வெள்ளை விநாயகரை வழிபட்டுச் சென்றதாக இங்குள்ள கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. முதன்மை தெய்வம். இக்கோயில் வளாகத்தின் முதன்மை தெய்வம் கற்பகநாதேஸ்வரர், சிவன் மற்றும் பெரியநாயகி அம்பாள் என்றாலும் இந்த வெள்ளை விநாயகர் சன்னதியே இங்கு மிகவும் புகழ்பெற்றதாகும். விநாயகர் சதுர்த்தி மற்றும் ஆவணி மாத பிரம்மோற்சவம் இங்கு மிக விமரிசையாக கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களாகும். வரலாற்று தலம் பழையாறை ஆகும். தஞ்சாவூர் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் ஆகியவை சோழர்களின் அதிகாரப்பூர்வ தலைநகரங்களாக மாறுவதற்கு முன்பும் அதற்கு பிறகும் சோழ வம்சத்தின் மிக முக்கிய அரண்மனை நகரமாகவும் தற்காலிக தலைநகரமாகவும் இது விளங்கியது.
மாமன்னர் விஜயாலய சோழன் தொடக்கத்தில் இந்த பழையாறை நகரை தலைநகராக கொண்டுதான் பல்லவ பேரரசின் கீழ் சிற்றரசராக ஆட்சி புரிந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் முக்கிய குறிப்புகள் இதோ. அமைவிடம்: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு தெற்கே சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் முடிகொண்டான் ஆற்றுக்கும் திருமலைராஜன் ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்நகரம் அமைந்திருந்தது. சோழர்களின் குடியிருப்பு தளம்: சோழ மன்னர்கள் போர்க்காலங்களிலும் நிர்வாக வசதிக்காகவும் தங்குவதற்கு கட்டப்பட்ட மாபெரும் அரண்மனைகள் இங்கு இருந்தன. சோழ மாமன்னர்களின் குடும்பத்தினர், குறிப்பாக அரசமாதேவிகள் மற்றும் இளவரசர்கள் வசிக்கும் முதன்மை இடமாக இது திகழ்ந்தது. வரலாற்று பின்னணி: மாமன்னர் ராஜராஜ சோழன் தனது இளமை காலத்தை பழையாறை அரண்மனையில்தான் கழித்தார். அவரது அக்காள் குந்தவை நாச்சியாரும் வளர்ப்பு தாய் செம்பியன் மாதேவியும் இங்கு தங்கி பல ஆன்மீக சமூக பணிகளை மேற்கொண்டனர். படைவீடு நகரம்: பழையாறையை சுற்றி சோழர்களின் பெரும் படைகள் தங்கியிருந்தன. ஆரியப்படை வீடு, புதுப்படை வீடு, மணப்படை வீடு, பம்பை படை வீடு என பல்வேறு படைத்தளங்கள் இந்நகர பிரிவுகளாக விளங்கியதை வரலாற்று ஆவணங்கள் காட்டுகின்றன. கோயில்களின் இருப்பிடம்: பழையாறையை சுற்றி புகழ்பெற்ற பல ஆலயங்கள் அமைந்துள்ளன. குறிப்பாக பழையாறை சோமநாத மங்கலம் சோமேஸ்வரர் கோயில், தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில், பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் இப்பகுதியைச் சுற்றியே அமைந்துள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள தாராசுரத்தில் அமைந்துள்ள இந்த ஐராவதேஸ்வரர் கோயில் சோழர் கால கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலையின் உன்னத படைப்பாகும். இக்கோயில் யுனெஸ்கோ அமைப்பினால் உலக பாரம்பரிய சின்னமாக வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் அறிவிக்கப்பட்டு அழியாத சோழர் பெருங்கோயில்கள் கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ் என்ற பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இக்கோயிலை பற்றிய முக்கிய குறிப்புகள் இதோ. கட்டியவர்: இக்கோயில் பிற்கால சோழ மன்னர்களில் ஒருவரான 2ஆம் ராஜராஜ சோழனால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. பெயர் காரணம்: இந்திரனின் யானையான ஐராவதம் துர்வாச முனிவரின் சாபத்தால் தன் வெள்ளை நிறத்தை இழந்து வருந்தியது. பின்னர் இத்தலத்து இறைவனை வழிபட்டு தனது சாபம் நீங்கி மீண்டும் தூய வெள்ளை நிறத்தை பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. இதனால் இத்தலத்து இறைவன் ஐராவதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். கட்டடக்கலை அற்புதம்: தேர் வடிவ மண்டபம்: இக்கோயிலின் முன் மண்டபம் ராஜகம்பீரன் மண்டபம். குதிரைகளாலும் யானைகளாலும் இழுத்துச் செல்லப்படும் மாபெரும் தேர் வடிவில் மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளது. இதன் தூண்களில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் உலக பிரசித்தி பெற்றவை. சிற்பக் களஞ்சியம்: இக்கோயில் சிற்பிகளின் கனவு என்று போற்றப்படுகிறது. ராமாயணம், மகாபாரதம் மற்றும் பெரிய புராண கதைகள், 63 நாயன்மார்களின் வரலாறு இங்கு மிகச் சிறிய அளவிலான கருங்கல் சிற்பங்களாக சுவர்களில் செதுக்கப்பட்டுள்ளன. இசை படிக்கட்டுகள்: கோயிலின் நுழைவாயிலில் உள்ள பலிபீடத்தின் படிக்கட்டுகள் சரம படிக்கட்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 7 கற்களாலான படிக்கட்டுகளில் தட்டும்போது 7 விதமான இசை ஒலிகள், சப்தஸ்வரங்கள் கேட்பது சோழர்களின் வியக்கத்தக்க தொழில்நுட்பத்திற்கு சான்றாகும். அமைவிடம்: சோழர்களின் தற்காலிக தலைநகராகவும் அரண்மனை நகரமாகவும் விளங்கிய பழையாறை நகரின் ஒரு பகுதியாகவே தாராசுரம் அக்காலத்தில் திகழ்ந்தது. தஞ்சை பெரிய கோயில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரக் கோயில்களை விட அளவில் சிறியதாக இருந்தாலும் சிற்பங்களின் நுணுக்கத்திலும் அழகிலும் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் தனித்து விளங்கி சோழர்களின் கலை பெருமையை இன்றும் பறைசாற்றுகிறது. அருள்மிகு ஆலந்துரைநாதர் திருக்கோயில், புள்ளமங்கை, தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டைக்கு அருகிலுள்ள புள்ளமங்கை, பழங்காலத்தில் திருப்புள்ளமங்கை என்ற இடத்தில் இப்புகழ்பெற்ற சோழர் கால சிவாலயம் அமைந்துள்ளது. இக்கோயில் முதலாம் பராந்தக சோழன் காலத்து கிபி 10ஆம் நூற்றாண்டு கட்டடக்கலை மற்றும் அதீத சிற்ப நுணுக்கங்களுக்கு உலகளவில் புகழ்பெற்றதாகும். இத்தலத்தை பற்றிய முக்கிய குறிப்புகள் இதோ. மூலவர் மற்றும் அம்பாள்: இக்கோயிலின் முதன்மை கடவுள் சிவபெருமான். அவர் ஆலந்துரைநாதர் என்று அழைக்கப்படுகிறார். இறைவியின் திருநாமம் அலங்காரவல்லி அல்லது சௌந்தரநாயகி என்பதாகும். பெயர் காரணம்: தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது எழுந்த ஆலகால விஷத்தை, நஞ்சை உலகை காக்கும் பொருட்டு இறைவன் உண்டு தன் தொண்டையில் கழுத்தில் நிறுத்திய தலம் இதுவாகும். ஆலத்தை, விஷத்தை மிடற்றில் தொண்டையில் தேக்கியதால் இவருக்கு ஆலந்துரைநாதர் என்று பெயர் வந்தது. மங்கை, புள்ளமங்கை: இத்தலம் அமைந்துள்ள ஊர் புள்ளமங்கை என்று அழைக்கப்படுகிறது. புள் என்றால் பறவை, இங்கு கழுகு என்று பொருள். சம்பாதி என்ற கழுகுவேந்தன் இத்தலத்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்றதால் புள்ளமங்கை என்ற பெயர் பெற்றது. சிற்பக் கலையின் கருவூலம்: இக்கோயிலின் அதிட்டானம், அடிவாரம் மற்றும் சுவர்களில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் உலக பிரசித்தி பெற்றவை. குறிப்பாக சுவர்களில் உள்ள கோட்டச் சிற்பங்களான மகிஷாசூரமர்த்தினி, தட்சிணாமூர்த்தி, பிரம்மா மற்றும் நடனமாடும் கணங்களின் பூதகணங்கள் சிலைகள் அசாத்தியமான நுணுக்கத்துடன் செதுக்கப்பட்டுள்ளன. வரலாற்று அறிஞர்களால் இக்கோயில் சிற்பக்கலையின் நவரத்தினம் என்று போற்றப்படுகிறது. தேவாரத்தலம்: திருஞான சம்பந்தரால் தேவார பதிகம் பாடல் பெற்ற திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். சோழர் கால ஆரம்பகால கட்டடக்கலையின் உன்னத வடிவத்தை காண விரும்புவோர் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் இதுவாகும்.